ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை ரவை உப்புமா டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே லைட்டாக வதங்கிடும். நம்ம கொஞ்சம் நான் 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற்றி நம்ம ஒரு கொதி விட்டுக்கலாங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ ரவையை நம்ம லைட்டாக நம்ம தூவி விட்டு நம்ம கிளறிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம்னா போதுங்க. நல்லா ரவை கோதுமை ரவை வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப்பு நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். வறுத்து வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். இதை நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் இட்லி பொடி போடுறேன். ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். நான் வீட்டில் அரைச்சி இட்லி பொடி தான் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு மல்லி இலையை போட்டுட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியானது ரெடி.